ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு விமலா 7. முடக்கத்தான் கீரை. இந்த கீரைக்கான பேர் எப்படி வந்ததுன்னா, முடக்குவாதத்தை நீக்கிறனால தான் இதை முடக்கத்தான்னு ஒரு பேர் வந்திருக்கு. இதில் மெடிசினல் பிளான்ட்டுன்றனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம டே டு டேயில் வீக்லி 1 or 2 நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். இதில் மூட்டு வலி, கை கால் வலி, கழுத்து வலியெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சரியாயிரும் இந்த கீரையை நம்ம யூஸ் பண்ணோம்னா. இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா புற்றுநோய் கூட எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்னு நிறைய ரிசர்ச்சில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் குடலில் இருக்க நோயின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி இருக்கவங்க இந்த இலையை விளக்கெண்ணெயில் வாட்டி நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து அதில் பனை வெல்லம் சேர்த்து சாப்பிட்டா குடலில் இருக்க நோயும் குணமாகும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதை தோசை மாவில் பச்சையை அரைச்சி நம்ம அதை சேர்த்து தோசையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். வீக்லி 1 or 2 செஞ்சு பார்க்கலாம். அப்படி இல்லைனா இந்த பவுட்ராக செஞ்சு கூட சூப் வச்சு சாப்பிட்லாம். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.